அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு இன்றைய மாதிரி தேர்வு. இன்றைய முதல் கேள்வி, கீழ்கண்ட எந்த பௌத்த மத மாநாட்டில் அபிதம்ம பீடகம் என்ற நூல் தொகுக்கப்பட்டது? சரியான பதில் சி, 3ஆம் பௌத்த சமய மாநாடு. இரண்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த சீன பயணி பொது ஆண்டு 5ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகத்தை பற்றி எழுதியுள்ளார்? இதற்கு சரியான பதில் சி, பாக்யான் என்பது சரியானது. அவர் எழுதிய நூல் தோகோஹி. அடுத்து மூன்றாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை அப்படின்னு கேட்கிறார். இதற்கு சரியான பதில் ஏ, உதயகிரி குகை, ஒடிசா. அடுத்து நான்காவது கேள்வி, தமது 9 வானங்கள் நியூ சிபிர் என்ற நூலில் தம்மை ஓர் இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொண்டவர் யார்? இதற்கு சரியான பதில் அமீர் குஷ்ரு என்பது சரியானது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, பின்வரும் கருத்துக்களில் எது சரியானது அல்ல? ஏ, பால்பன் 40 மேற்குழுவை ஒழித்து துருக்கிய பிரபுக்கள் ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர். இது சரியானது. அடுத்து பி, அத்தியாவசிய பொருட்களின் சந்தையை கட்டுப்பாட்டில் வைத்தவர் அலாவுதீன் கில்ஜி. இதுவும் சரியானது. சி, கியாசுதீன் துக்ளக் பிரபுக்கள் வகுப்பினருடன் சமரச கொள்கையை பின்பற்றினார். சி, இதுவும் சரியானது. அப்போ டி, இந்தியாவில் முதல் முறையாக இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிசியா வரியை விதித்தவர் முகமது பின் துக்ளக். இதுதான் தவறானது. யார் முதல்ல விதித்தான்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். அவர் தான் ஜிசியா வரியை விதித்தவர். அடுத்து ஆறாவது கேள்வி, பர்ச்சாஹோம் டேஷ் நிலவிய இடமாகும். இதற்கு சரியான பதில் ஏ, காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு நிலவிய இடம்தான் பர்ச்சாஹோம், புதிய கற்கால பண்பாடு, காஷ்மீர். அடுத்தது ஏழாவது கேள்வி, பொறுத்துக. எழுதியவர் இலக்கிய படைப்பு. முதல் பாயிண்ட், தன்வந்திரி. இது எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதம் என்றதை எழுதினவர் தன்வந்திரி. அடுத்து வராகமிகிரர். இவர் எழுதினான்னு பார்த்தீங்கன்னா பிரகத் சம்ஹிதா என்ற நூலை எழுதியவர், பிரகத் சம்ஹிதா. அடுத்தது ஆரியபட்டர். இவர் எழுதிய நூல் சூரிய சித்தாந்தா. இந்த நூலை எழுதியவர் ஆரியபட்டர். அடுத்தது அமரசிம்மா என்பவர் எழுதிய நூல் அமர கோஷா என்பது சரியானது. எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் யாருக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது? வீணை வாசிப்பதில் வல்லவர், அதனால அவர் கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அவருடைய நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்று உள்ளது. அடுத்து 9வது கேள்வி, தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசுபந்து என்பது சரியான பதில். அடுத்து 10வது கேள்வி, ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது எது? கீழ்கண்டவற்றில் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது ஏ, வேளாண்மை என்பதுதான் சரியானது. அதுக்கப்புறம் தான் கால்நடை மேய்த்தல். அடுத்தது 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் லிங்காயத் பிரிவு பற்றி தவறானது எது? ஏ, கர்நாடகத்தில் பசவன்னர் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. சரியானது. இப்பிரிவு சாதி பாரபட்சங்களை நிராகரித்தது. இதுவும் சரியானது. பெண்களுக்கு உயர்நிலையை அளித்தது. இதுவும் சரியானது. டி, பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது. இது தவறாக உள்ளது. டி, இதற்கு தவறானது எதுன்னு கேட்டாங்கன்னா அது டி, பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது என்பது தவறானது. அடுத்து 12வது கேள்வி, தொடக்க அரப்பா காலகட்டம் என்பது டேஷ் காலகட்டமாகும். இதற்கு சரியான பதில் ஏ, 3000 2600 வரை. அதே 2600 1900 வரை முதிர்ச்சி அடைந்த அரப்பா, 1900 1700 வரை பிற்கால அரப்பா. அரப்பா நாகரிகம் 1900 கிமு 1900 வீழ்ச்சி அடைந்தது. அடுத்து 13வது கேள்வி, ஹரப்பா நாகரிக பகுதிகளில் காணப்பட்ட கைவினை பொருட்களும் அவற்றின் உற்பத்தி மையங்களும். பொறுத்துக. பொருள் மற்றும் நகரம். சங்கு எங்க கிடைச்சிச்சு பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர் மற்றும் பாலக்கோட் ஆகிய பகுதிகளில் கிடைத்தது. வைடூரியம் எங்க கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷர்துக என்ற இடத்துல கிடைச்சிச்சு. கார்னிலியன் மணி, சிவப்பு நிற மணிக்கற்கள், இது எங்க கிடைச்சிச்சுன்னா லோத்தல். செம்பு ராஜஸ்தான் மற்றும் ஓமன் ஆகிய பகுதிகளில் கிடைத்தது. 14வது கேள்வி, தனது படையெடுப்புகளின் மூலமும் திருமண உறவுகள் மூலமும் குப்த பேரரசை விரிவாக்கியவர் யார்? யார்னா இதற்கு சரியான பதில் ஏ, 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்து 15வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. ஏ, கிரேக்கர்கள் முதலில் அறிந்த பகுதி கங்கை பகுதியாகும். இது தவறானது. கிரேக்கர்கள் இந்தியாவை இந்துஸ்தான் என்று அழைத்தனர். இதுவும் தவறானது.
கிரேக்கர்கள் சிந்துவெளி பகுதியில் தமது பேரரசை உருவாக்கினர். இதுவும் தவறானது. அது வந்து ஒரு சத்திரப் மாதிரி தான் இருந்துச்சு அவங்க கிட்ட, ஒரு மாகாணமா. அடுத்த டி, கிரேக்கர்கள் முதலில் அறிந்த பகுதி சிந்து நதி பாயும் பகுதியாகும். இது வந்து சரியானது. அப்போ இதற்கு சரியான இது வந்து டி. அடுத்த 16வது கேள்வி, அரச பதவியை விடுத்து டில்லியில் இருந்து விலகி 10 ஆண்டுகள் அதாவது 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் யார்? இதற்கு சரியான பதில் பி, ஆலம் ஷா என்பது சரியான பதில். ஆலம் ஷா. அடுத்து 17வது கேள்வி, பொருந்தாத இணையை சுட்டுக. இதற்கு சரியான பதில் வந்து ஏ, கிழக்கு திராவிட மொழி. கிழக்கு திராவிட மொழி என்பது கிடையாது. வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி மற்றும் நடு திராவிட மொழி. கிழக்கு திராவிட மொழி என்பது கிடையாது. கதபா என்பது பொருந்தாத இணை. அடுத்து 18வது கேள்வி, பல நூற்றாண்டுகள் பழமையான குத்துக்கல் சிங்காரிபாளையம் குந்தலம் அருகே நடந்த அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது. குந்தலம் அமைந்துள்ள மாவட்டம் எது? அது வந்து உப்பாறு என்ற இதுவும் காணப்படுகிறது. உப்பாறு எந்த பகுதின்னு பாத்தீங்கன்னா பி, திருப்பூர் மாவட்டம் என்பது சரியான பதில். சிங்காரிபாளையம், குந்தலம். அடுத்த 19வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஏ, அல்பருனி பெரு கணிதவியலாளர், தத்துவஞானி, வானியலாளர் மற்றும் வரலாற்று ஆசிரியர். இது வந்து சரியானது. ஆரியபட்டியரின் ஆரியபாட்டியம் என்ற நூலை மொழிபெயர்த்தார். யாரு? அல்பருனி. இதுவும் சரியானது. இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தார். சரியானது. முகமது கோரியுடன் இந்தியா வந்தார். இது வந்து தவறானது. முகமது கஜினியுடன் தான் அல்பருனி இந்தியாவிற்கு வந்தார். அப்ப தவறானது 19, டி என்பது தவறானது. 20வது கேள்வி, 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர் படையெடுப்பின் போது சிந்துவின் அரசர் யார்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா டி, தாகிர் என்பது சரியானது. யாரு கிபி 712 இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தாரு? அவருடைய பேர் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ல இருக்குது. அடுத்த 21வது கேள்வி, நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோக்லோர் என்ற சொல்லை 1846 உருவாக்கியவர் யார்? இதற்கு சரியான பதில் ஏ, வில்லியம் ஜான் தாமஸ் என்பது சரியானது. அடுத்த 22வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ஏ, மீராபாய் ராஜபுத்திர அரச குடும்பத்தை சார்ந்தவர். இது வந்து சரியானது. அடுத்தது பி, தமது கருத்துக்களை போஜ்புரி மற்றும் சமஸ்கிருத மொழியில் பரப்பினார். இது வந்து தவறாக உள்ளது. பக்தி நெறியை சுவையான பாடல்கள் மூலமாக பரப்பினார். இது சரியானது. டி, கிருஷ்ணரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மீராபாய். இதுவும் சரியானது. அப்ப இது தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா பி. அடுத்த 23வது கேள்வி, சிந்து நாகரிகம் ஏறத்தாழ எந்த ஆண்டிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது ஆண்டிற்கு முன் 1900 இருந்து சிந்து நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது. 1900 என்பது சரியானது. கிமு. அடுத்து 24வது கேள்வி, புத்தர் தனது முதல் போதனையை டேஷில் நிகழ்த்தினார். இதற்கு சரியான பதில் சி, சாரநாத் மான் பூங்கா. இங்கதான் நிகழ்த்தினார். அடுத்து 25, பின்வரும் கருத்துக்களில் எது சரியானது அல்ல? ஏ, ராக்கிஹர்கியில் வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது வந்து தவறானது. காலிபங்கன்ல தான் இந்த வேள்வி பீடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அடுத்து அரப்பா மக்கள் இறந்தோரை புதைத்தனர். இந்த கூற்று சரியாக உள்ளது. சிந்து மக்கள் இயற்கையை வழிபட்டார்கள். சரியானது. டி, அரப்பா மக்கள் இறந்தோரை எரித்தனர். இதுவும் சரியாக உள்ளது. 26வது கேள்வி, மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளில் இருந்தும் நம்மிடம் வரட்டும் என்று கூறும் வேதம் எது? எதுன்னு பாத்தீங்கன்னா ரிக் வேதம் என்பது சரியானது. 27வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் தவறான சொற்றொடர் எது? ஏ, பௌத்த சமய இலக்கியங்கள் பாலி மொழியில் எழுதப்பட்டுள்ளன. இது வந்து சரியானது. பி, அபிதம்ம பீடகம் புத்தரின் தத்துவங்களை மிக சிறந்த முறையில் 7 படங்களில் விவரித்துரைக்கிறது. இதுவும் வந்து சரியானது. சி, வினய பீடகம் புத்தரின் அறிவுரைகளை கூறுகிறது. இது வந்து தவறாக உள்ளது. டி, மிலிந்த பன்கா, லிலித விஸ்தாரா, வைபுலிய சூத்திரங்கள், நேர்த்தி பிரகடனம் போன்றவை புத்த சமய நூல்களாகும். இவை சரியானது. அப்போ சி தான் வந்து தவறானது. அடுத்து 28வது கேள்வி, ஹரப்பா நாகரிகத்தில் ஸ்டீடைட் கல்லில் அமைந்த கலை பொருள் எது? எது பாத்தீங்கன்னா பி, மதர் குரு என்பது சரியானது. 29, ஜெர்மனியை சேர்ந்த இயற்கைவியலாளரும் இன வரைவியலாளருமான கீழ்கண்ட எவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வை மேற்கொண்டார்? சரியான பதில் ஏ, ஆண்ட்ரூ ஜாகர் என்பது சரியானது.
30வது கேள்வி, ஆந்திர கவி பிதாமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் டி. அல்லசானி பெத்தன்னா. அடுத்து 31வது கேள்வி, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யார்? ஏ. பாலகங்காதர திலகர். அப்போ இந்த சுயராஜ்யம் என்ற வார்த்தையை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்ட்டு கூறுங்கள். அடுத்தது 32வது கேள்வி, சோழர் ஆட்சி காலத்தில் அரசனின் ஆணைகளை வெளியிடுபவர் யார்? இதற்கு சரியான பதில் பி. திருவாய் கேள்வி என்பது சரியானது. 33வது கேள்வி, எந்த ஆண்டு கங்கை இந்தியாவின் தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது? இதற்கு சரியான பதில் 2008. 34வது கேள்வி, கீழ்கண்டவற்றை சரிபார்த்து விடையளிக்க பெருங்குளம் த கிரேட் பாத் மொகஞ்சாதரோவில் அமைந்திருக்கிற பெருங்குளம். 1. பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளமாகும். இது சரியானது. 2வது பாயிண்ட், அதன் சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றன. சரியானது. அடுத்து 3வது, கழிவுநீர் வடிகால் அமைப்புகள் காணப்படுகிறது. இதுவும் சரியானது. 4வது, கட்டுமான அமைப்புகள் தானிய கிடங்குகளாக அடையாளம் காணப்படுகின்றன. இவையும் சரியாக உள்ளது. அப்ப அனைத்தும் சரி. 35வது கேள்வி, இந்தியாவில் இந்து மற்றும் இஸ்லாமிய பண்பாட்டு இணைப்பிற்கு பாலமாக செயல்பட்டது எது? எது பாத்தீங்கன்னா சூபியிசம் என்பது சரியானது. சூபியிசம். அடுத்து 36வது கேள்வி, ஹரப்பா மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை? இதற்கு சரியான பதில் குதிரை மற்றும் இரும்பு. பி. குதிரை மற்றும் இரும்பு. அடுத்து 37வது கேள்வி, 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டின் முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா சி. முஸ்லிம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது என்பது சரியான பதில். அடுத்து 38வது கேள்வி, சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது? இதற்கு சரியான பதில் லாலா லஜபதி ராய் என்பது சரியான பதில். அடுத்து 39வது கேள்வி, கீழ்காண்பவர்களில் உண்ணாவிரதத்திற்கு உயிரிழந்தவர் 64 நாட்கள் பிறகு சிறையில் உண்ணாவிரதத்திற்கு பிறகு உயிரிழந்தவர் யார்? கேள்வி மாறி இருக்கிறது. இது யாருன்னு பாத்தீங்கன்னா சி. ஜதீந்திரநாத் தாஸ் என்பது சரியான பதில். அடுத்தது 40, சுல்தான்களின் ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் மற்றும் அவரது துறைகளை பொறுத்துக. அமைச்சர் மற்றும் துறை. வாசிர் என்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிதித்துறை என்பது சரியானது. அடுத்தது திவானி இன்ஷா. இந்த திவானி இன்ஷா என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து திவான் இ இன்ஷா இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செய்திகள் மற்றும் ஆவண காப்பகம் என்பது சரியானது. அடுத்து திவானி இ ரிசாலத் இது யாருன்னு பாத்தீங்கன்னா சமயத்துறை என்பது சரியானது. திவானி இ ரிசால். அடுத்து பாரித் ஐ மும்மாலிக் இது யாருன்னு பாத்தீங்கன்னா உளவுத்துறை. அடுத்து 41வது கேள்வி, குருநானக்கின் போதனைகளையும் வழிபாட்டு பாடல்களையும் தொகுத்த சீக்கிய சமய குரு யார்? பி. குரு அர்ஜுன் சிங் என்பது சரியானது. 42, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? இதற்கு சரியான பதில் பி. மதன் மோகன் மாலவியா. 43, தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? இதற்கு சரியான பதில் சி. மகாவம்சம். 44வது கேள்வி, சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான பதில் சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர். அடுத்து 45வது கேள்வி, லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கு சரியான பதில் சி. சையத் அமீர் அலி என்பது சரியானது. அடுத்த 46வது கேள்வி, கீழ்காணும் எந்த வருடம் உலக பொருளாதார மந்தம் ஏற்பட்டது? இதற்கு சரியான பதில் பி. 1929 1930 இந்த ஆண்டுகள்ல ஏற்பட்டது. அடுத்து 47வது கேள்வி, கஜினி மாமூது இந்தியாவுக்குள் எத்தனை முறை ராணுவ தாக்குதல்கள் நடத்தினார்? இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா பி. 17 என்பது சரியான பதில். 48வது கேள்வி, பின்வருவனவற்றின் விடையை தேர்வு செய்க. ஏ. நாமசூத்ரா இயக்கம் கிழக்கிந்தியா சரியாக பொருந்தியுள்ளது.
ஆதி தர்ம இயக்கம் வடமேற்கு இந்தியா, இவையும் சரியாக பொருந்தியுள்ளது. சத்திய சோதக் சமாஜம் மேற்கு இந்தியா, மகாராஷ்டிரா பகுதிகளில் சரியாக உள்ளது. திராவிட இயக்கம் தென்னிந்தியா, தமிழ்நாடு இந்த பகுதிகளில். அப்ப அனைத்தும் சரியாக பொருந்தி உள்ளது. 49வது கேள்வி. வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? இதற்கு சரியான பதில் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் கிராடக் என்பது சரியான பதில். அடுத்த 50வது கேள்வி. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? இதற்கு சரியான பதில் சி, தமிழ் பிராமி கல்வெட்டு. தமிழ் பிராமி எழுத்து முறை சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை. அடுத்த 51வது கேள்வி. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார்? பி, லின் லித்கோ பிரபு. அடுத்த 52வது கேள்வி. திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? யார்னா ஏ, மருது சகோதரர்கள். அடுத்த 53வது கேள்வி. சைமன் கமிஷன் காங்கிரசால் ஏன் புறக்கணிக்கப்பட்டது? சி, அக்குழுவில் இந்தியர்கள் யாரும் இடம்பெறவில்லை என்பதால் காங்கிரஸ் சைமன் குழுவை புறக்கணித்தது. 54 கீழ்கண்டவற்றை சரிபார்த்து விடையளிக்க. 1வது பாயிண்ட். விஜயநகர காலத்து குதிரை மண்டபங்கள் திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலும் காஞ்சி வரதராஜர் கோயிலும் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலிலும் காணப்படுகிறது. இவை சரியானது. பாரசீக மொழியில் அசாரா என்றால் 100 என்று பொருள்படும். இது தவறாக உள்ளது. ஹம்பி விஜயநகர தலைநகரமாக விளங்கியது. இது சரியானது. விருப்பாட்சர் கோயில் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்டது. இது தவறாக உள்ளது. அடுத்த 55வது கேள்வி. லாங்கர் என்ற உணவு கூடத்தை நிறுவி சமபந்தி உணவருந்தும் முறையை தொடங்கி வைத்த சீக்கிய குரு யார்? ஏ, குரு நானக் என்பது சரியானது. 56வது கேள்வி. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? சரியான பதில் ஏ, அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்த 57வது கேள்வி. புகழ்பெற்ற நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அழித்தவர் என கருதப்படுபவர் யார்? யார்னா டி, முகமது பின் பாக்தியார் கில்ஜி 1193 என்பது சரியானது. 58 அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. ஏ, பணியாளர் தேர்வு வாரியம். 59 பின்வருவனவற்றுள் யாருடைய பக்தி மார்க்கம் சுத்த அத்வைதம் எனப்படுகிறது? இதற்கு சரியான பதில் பி, வல்லபாச்சாரியார் சுத்த அத்வைதம். அடுத்த 60வது கேள்வி. கீழ்கண்டவர்களில் ராமானந்தரின் சீடர்களில் எவர் ராஜபுத்திர இளவரசர் ஆவார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா டி, திப்பர் என்பது சரியானது. அடுத்த 61வது கேள்வி. அஜாத சத்ரு மற்றும் புத்தருக்கிடையேயான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த சமய நூல் எது? சரியான பதில் எது பார்த்தீங்கன்னா சமணபல சுக்தா என்பது சரியானது. 62வது கேள்வி. கூற்று. 1919 இந்திய கவுன்சில் சட்டம் மற்றும் ரவுலட் சட்டத்தை நிறைவேற்றியது. சரி. இது மிதவாத தேசியவாதிகளை அரவணைத்தும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரின் கொள்கையின் ஒரு பகுதியாகும். இதுவும் சரியானது. அப்போ ஏ, காரணம் மற்றும் கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்த 63வது கேள்வி. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஏ, மகாதேவ் கோவிந்த ரானடே, அதாவது எம்ஜி ரானடே என்பது சரியானது. அடுத்து 64வது கேள்வி. மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? எதுன்னு பாத்தீங்கன்னா டி, இந்திய அரசு சட்டம் 1935 என்பது சரியானது. 65 1818 ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் சாஜி ஷரியத்துல்லா எதனை தொடங்கினார்? கீழ்கண்டவற்றுள் எதனை தொடங்கினார் சாஜி ஷரியத்துல்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசி இயக்கம் என்பது சரியானது. 66 காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? ஏ, 1915. எந்த மாதம் எந்த நாள் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த 67வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது? எது பாத்தீங்கன்னா சி, ஜஸ்டிஸ் என்பது சரியான பதில். 68வது கேள்வி. நீல் தர்பன் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து
ஆங்கிலேயர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றவர் யார்? ஏ. தீனபந்து மித்ரா என்பது சரியான பதில். தீனபந்து மித்ரா. அடுத்த 69வது கேள்வி, பின்வருவனவற்றில் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது? 1. கர்னல் H.S. ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளவிய தலைவராக அன்னி பெசன்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியானது. 2வது பாயிண்ட், 1914 அவர் காமன்வெல்த் என்ற வார பத்திரிகையை தொடங்கினார். இதுவும் சரியானது. 3. 1915 ஆண்டு ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். இவையும் சரி. அப்ப 1, 2, 3 அனைத்தும் சரியான கூற்று. அடுத்து 70வது கேள்வி, காந்தியடிகள் தண்டி யாத்திரை சென்றடைந்த ஆண்டு எது? எந்த ஆண்டு பயணம் மேற்கொண்டார்? பயணம் மேற்கொண்ட ஆண்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ. ஏப்ரல் 6, 1930. சென்றடைந்த ஆண்டு, தண்டி யாத்திரை பயணம் சென்றடைந்த ஆண்டு ஏப்ரல் 6, 1930. 71வது கேள்வி, 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார்? எங்கன்னா டி. நவகாலி, வங்காளத்தில் இருந்தார். 72வது கேள்வி, 1709 தரங்கம்பாடியில் முழுமையான ஒரு அச்சகத்தை நிறுவியவர் யார்? யாருன்னா சீகன் பால்கு. சீகன் பால்கு என்பது சரியான பதில். 73வது கேள்வி, பின்வருவனவற்றை சரியான விடையை பொறுத்துக. அன்னி பெசன்ட் அம்மையார் பிரம்மஞான சபை என்பது சரியான பதில். பிரம்மஞான சபை. சர் சையத் அகமது கான் அலி சகோதரர்கள் என்பது சரியானது. கிலாஃபத் இயக்கம், சர் சையத் அகமது கான் என்பது அலிகார் இயக்கத்தோடு தொடர்புடையவர். அடுத்தது கிலாஃபத் இயக்கம், அதுதான் அலி சகோதரர்கள். சுத்தி இயக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தி இயக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதி, அதுதான் சரியான விடை. 74வது கேள்வி, சர் சையத் அகமது கான் தன் கருத்துக்களை பரப்ப பயன்படுத்திய பத்திரிகை எது? சி. தாஹில் உத் அக்லாக் என்பது சரியான பதில். 75 சரியான கூற்றை தேர்வு செய்க. 1. சென்னை வாசிகள் சங்கம் 1852 கஜிலு லட்சுமி செட்டி அவர்களால் நிறுவப்பட்டது. சரியானது. தமிழில் வந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. இதுவும் சரியானது. குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரிக்கை வைத்தது. இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் அப்படி நடத்தப்பட வேண்டும், ஒரே சமயத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரியது. இது தவறாக உள்ளது. VVS சீனிவாச சாஸ்திரி ஒரு தீவிர தேசியவாதியாளர். அது மிதவாத தேசியவாதி. இது தவறாக உள்ளது. அப்ப சரியான கூற்று 1 மற்றும் 2 ஆகியவை சரியானது. 76 1945 ஆண்டு இங்கிலாந்தில் கீழ்கண்ட எந்த கட்சி ஆட்சிக்கு வந்து இந்திய சுதந்திரத்துக்கு ஒரு புதிய பாதையை வகுத்தது? எதுனா பி. தொழிலாளர் கட்சி என்பது சரியானது. இந்த தொழிலாளர் கட்சியின் பிரதம அமைச்சர் யார் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். 77வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தேசிய போராட்டத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் எது? எதுன்னு பாத்தீங்கன்னா பி. சென்னை என்பது சரியான பதில். சென்னையில அவர்களும் இராணுவத்தினரும் மோதி இருக்கிறாங்க. 78வது கேள்வி, அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? பி. சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்லு என்பது சரியானது. 79வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? எங்கன்னா மதராஸ் மாகாணம் 1000 விளக்கு என்ற பகுதியில் நடைபெற்றது. அடுத்து 80வது கேள்வி, வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்? இதற்கு சரியான பதில் ஏ. கல்கத்தா என்பது சரியானது. 81வது கேள்வி, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான பதில் தாதாபாய் நவ்ரோஜி. 82வது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? பி. 1835 மெக்காலே என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து 83 ஒத்துழையாமை இயக்கத்தின் பல்வேறு நிலைகளை காலவரிசைப்படுத்துக. இது 2. நீதிமன்ற விசாரணையின்றி எவரையும் சிறையில் அடைக்க ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுதான் முதல்ல வரும். அடுத்து அமிர்தசரஸ் நகரில் பிரிட்டிஷ் படையால் ஆயுதம் ஏந்தாத மக்கள் மீது கொடிய தாக்குதல் நடத்தப்பட்டது. இது 2. அடுத்து 3வது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடன் ஒத்துழையாமை என்ற காந்தியடிகளின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டது. இது 3. 4வது சௌரி சௌரா வன்முறை சம்பவம் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை விலக்கிக் கொள்ள வழிவகுத்தது. இதுதான் சரியான வரிசை. 2, 1,
2, 1, 4, 3 என்பது சரியானது. 84வது கேள்வி, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? இதற்கு சரியான பதில் சி, முண்டா கிளர்ச்சி. முண்டா கிளர்ச்சி. 85வது கேள்வி, வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கில் இருந்து 85வது கேள்வி, வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஷ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது. எது பாத்தீங்கன்னா ஏ, மகாஜனபதங்கள் என்பது சரியானது. 16 மகாஜனபதங்கள். 86வது கேள்வி, 86வது கேள்வி, முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? சரியான பதில் டி, பாரசீகம் என்பது சரியானது. அடுத்து 86வது கேள்வி, முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது? எதிர்பார்த்தா பாரசீகம் என்பது சரியானது. 87வது கேள்வி, கான்பூர் சதி வழக்கு குறித்த பின்வரும் எந்த கூற்று சரியானவை? 1, சணல் மற்றும் பருத்தி தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கங்கள் தோன்றின. சரியானது. இவ்வழக்கில் கம்யூனிஸ்டுகள் மற்றும் தொழிற்சங்கவாதிகள் குற்றம் சாட்டப்பட்டனர். சரியானது. இவ்வழக்கு நீதிபதி H. ஹோம்ஸ் என்பவரின் முன்பாக விசாரணைக்கு வந்தது. இதுவும் சரியானது. 4, விசாரணை மற்றும் சிறை தண்டனையானது இந்தியாவில் காங்கிரஸ் நடவடிக்கைகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இது தவறானது. அப்போ 1, 2, 3 சரியானது. 88, கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்வு செய்க. 1, கர்சன் காலத்தில் பூசா எனும் இடத்தில் விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டது. சரியானது. 2, கர்சன் இராணுவத்தின் போக்குவரத்து அமைப்பை சீர்திருத்தினார். இதுவும் சரியானது. கர்சன் கல்வி முறை முழுவதையும் மாற்றி அமைத்தார். பல்கலைக்கழக சட்டங்கள். இதுவும் சரி. கர்சன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தினார். இது தவறானது. அப்போ 1, 2, 3 சரியானது, 4 தவறானது. 89, சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட சட்ட சமூக வகுப்பில் இருந்து முதல் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஏ, MC ராஜா. அடுத்து 90வது கேள்வி, வறுமையும் பிரிட்டனுக்கோவாத இந்திய ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் யார்? சி, தாதாபாய் நவ்ரோஜி. 91வது கேள்வி, காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி 1939ஆம் ஆண்டு காங்கிரசின் தலைவராக பதவிக்கு வந்தவர் யார்? சி, சுபாஷ் சந்திர போஸ். 92, 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எத்தனை மாகாணம்? பி, 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. அடுத்தது 93வது கேள்வி, கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? இதற்கு சி, ஜதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ் என்பது சரியானது. 94, சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? இதற்கு சரியான பதில் பி, நாகலாபுரம் என்பது சரியான பதில். நாகலாபுரம். 95வது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்ப கால நோக்கங்கள் சட்டமன்ற விரிவாக்கமும் பிரதிநிதித்துவம் பெறுதல். சரியானது. 2, கல்வியை பரப்புதல். இதுவும் சரியானது. 3, நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல். இதுவும் சரியானது. அயல்நாட்டு பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை குறைக்க கூறுதல் ஆகியவனவாகும். இது ஆரம்ப கால நோக்கத்துல இல்லை. அப்போ 1, 2, 3 மற்றும் சரியானது. அடுத்து 96, விரிவடைந்து வளர்ந்து அலாவுதீன் கில்ஜியின் 2வது வலிமை வாய்ந்த இடமானது ஏ, தௌலதாபாத் என்பது சரியானது. 97வது கேள்வி, இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். 98, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? யார்னா டி, உமேஷ் சந்திர பானர்ஜி. 99, கூற்று, பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்க பரப்ப பின்பற்றி தனி தொகுதி கொள்கையாகும். சரியானது. காரணம், பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத மக்கள் 2 தனி தொகுதிகள் அடிப்படையிலே வாக்களித்தனர். கரெக்ட். கூற்று மற்றும் காரணம் சரி. அடுத்து 100வது கேள்வி, காதர் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? இதற்கு பதில் டி, லாலா ஹர்தயால் அவர்களால் 1913ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. சான் பிரான்சிஸ்கோ.